வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, போன எபிசோட்ல நான் "வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை" அந்த புத்தகத்தில ஸ்பெசிஃபிக்கா அந்த "வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை" அப்படிங்கிற கதைய பத்தி மட்டும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அந்த ஃபுல் புக்குமே படிச்சு முடிச்சுட்டேன். ஸோ அந்த புக்கு எனக்கு ஏற்படுத்தின ஒரு இம்பேக்ட் அல்லது அந்த புக்கு படிக்கிறப்போ எனக்கு தோணுன விஷயங்கள், இதெல்லாம் பத்தி தான். அந்த புக்கில எனக்கு சில சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த எபிசோட் அதுதான். எனக்கு இந்த எபிசோட் ஒரு கிளியரா இதுதான், இப்படிதான் அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரில. ஒரு ஃபர்ஸ்ட் திங் எனக்கு தோணுனது என்னென்னா, நான் புக்ஸ் படித்து கொஞ்சம் நாள் ஆயிருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் படித்த ஒரு புக்கு, அதாவது ஃபுல்லாக படித்து முடித்த ஒரு புக்கு. சில புக்ஸ்லாம் நான் படித்தேன், பட் நான் அதை கம்ப்ளீட்டே பண்ணல. அப்படியே பாதியில் பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன். ஈவன் தோ அந்த புக்லாம் ரொம்ப நல்ல புக்காக இருந்துமே என்னால் அதை ஃபுல்லாக படிக்கவே முடியல. ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே நான் விட்டுட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இந்த புக்கை நான் ஃபுல்லாகவே படித்து முடித்தேன். ஒரு புக்கு நம்ம இப்படி ஃபுல்லாக படித்து முடிக்கையில நமக்கே ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங்காக நம்ம மைண்ட்லாம் ஏதோ ஒரு ஒரு பல்ப் எரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு எப்போயுமே ஃபீல் ஆகிருக்கு. ஒரு நல்ல புத்தகம் வந்து உங்கள் மைண்டை அல்லது நீங்கள் பார்க்குற பார்வைகளை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் அதை ஒரு ப்ராட் மைண்டடாக நம்மளை ஆக்குற மாதிரி சில உண்மைகள்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி தான் எனக்கு எப்போயுமே தோணியிருக்கு. டியூஸ்டேஸ் வித் மோரேஸ்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது பாதி தான் நான் படித்தேன், அதுக்கப்புறம் நான் படிக்கல. பட் அந்த புக் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல, சாவின் விளிம்பு நிலையில் இருக்கிற ஒருத்தர், இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒருத்தர், அவரோட லைஃபு அதை பற்றி பேசுகிற ஒரு புக்கு. ஸோ அது படிக்கையில் எனக்கு ஒரு டெத்தை நம்ம பார்க்குற விஷயமே அல்லது ஒரு க்ரீஃபை நம்ம பார்க்குற கண்ணோட்டம், ஒருத்தவங்க நம்ம லைஃப்பில் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா அப்போது நம்ம பார்க்குற கண்ணோட்டம், ஒருத்தருடைய இறப்பு அல்லது நமக்கும் வயசாகும், அந்த மாதிரியானதெல்லாம் புரிஞ்சது எனக்கு அந்த புத்தகத்தில். அது மாதிரி இந்த வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை வந்து நமக்குள்ளே சில தாட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்மளே அறியாமல், யாரும் காரணம்லாம் இல்லை, இந்த சொசைட்டி ஒரு ரீசன் அப்படி சொல்லிக்கலாம். பட் ஸ்டில் எதுவுமே இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஒடுங்கி அடைஞ்சிருப்போம் இல்லையா, அதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் விரிவாக்குற மாதிரி தான் எனக்கு இந்த புக்கு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் திங் நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருந்த மாதிரி, இதுதான் உன் லைஃபா, இதுதான் நீயா அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அந்த கதை இருக்குது இல்லையா, அது அவ்வளோதான். நீ இந்த மாதிரி சமைச்சிட்டே இருப்பியா, அதான் உன் வேலையா, அது இல்லாமல் நீ இல்லையா, உன் குழந்தைங்க, உன் ஹஸ்பண்ட், இதை தாண்டி நீ இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா, இது இல்லாமல் நீ யார் அப்படின்ற கேள்வி தான் அந்த கதை எடுத்து வச்சுது. ஸோ அந்த கொஷின் அது வந்து எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு நல்ல ஐ ஓப்பனராக இருந்தது. ஏன்னா நான் யார், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன வேணும், இதெல்லாம் இல்லைன்னா நான் என்னவா இருப்பேன், இதெல்லாம் பற்றி நம்ம பெருசாக யோசிக்கவே மாட்டோம்ல. இது வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், நீங்கள் வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அதை விட்டுருங்களேன். நீங்கள் வந்து நான் யார் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கும்ல, எனக்கு என்ன பிடிக்கும், அதை நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி லைஃப் மூவ் ஆன் ஆகலை. நமக்கு வந்து ஒரு ஒய்ஃபோ ஒரு ஹஸ்பண்டோ வராங்க, நமக்கு ஒரு குழந்தைங்க வராங்க, நம்ம ஒரு ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரோம். இந்த மாதிரி நம்ம வரையில் நமக்கு என்னெல்லாம் தேவை அதை வந்து நம்ம விட்டுட்டு விட்டுட்டு வந்துடுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு அனுபவம், ஒரு 2 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தமிழ் ஸ்கூலில் இங்கே வாலண்டியர் பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்கிட்டு போடுறதுக்காக அவங்க ஒரு குரூப் இருந்தது. ஓகே, ஒரு ஆனுவல் டேயோட ஸ்கிட் போடுறதுக்காக அங்கே சில டாபிக்ஸ்லாம் பேசினாங்க. அந்த மீட்டிங் ஒரு 5 நிமிஷம் நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி இவ்வளோ டைமிங் இருக்குது, இதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாமா அப்படி சொல்லி ஒரு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்க, லைக் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது மாதிரியான ஒரு சின்ன ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்கில் நான் சும்மா வாயை பார்த்துட்டு தான் இருந்தேன். நிஜமாகவே நான் வாயை பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன பேசுகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அது நல்லா இருந்தது. ஆனால் நான் ஜஸ்ட் அங்கே இருந்தேன், அதுவே எனக்கு நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க வந்து சில ஐடியாஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம எழுத்துக்களை வச்சு இந்த மாதிரி பண்ணலாமா அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த ஐடியா இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சது. ஸோ நான் வந்து வீட்டில் வந்து ஓகே நம்ம எழுதுவோம், இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம் அப்படி சொல்லி நான் பென் எடுத்து எழுத ஆரம்பித்தேன். ஆனால் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதலை, ஜஸ்ட் என்னோட ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி என்னோடய ஐடியாஸ் எல்லாம் எழுதிட்டே இருந்தேன். எழுத்துக்களை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அல்லது இது இல்லாமல் ஒரு ஸ்கிட்டு போடுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எழுதினேன். ஸோ எழுதுகிறப்ப தான் எனக்கே ஞாபகம் வந்தது, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கையில் நமக்கு துணைப்பாடம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு துணைப்பாடத்தை சூஸ் பண்ணி அதை வந்து நான்
ஒரு ஸ்கிரிப்டா மாத்தி, நாங்க எங்க கிளாஸ்ல ஸ்கூல்ல ஐ திங்க் டீச்சர்ஸ் டேன்னு நெனைக்கிறேன். அந்த டீச்சர்ஸ் டேக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி, அத வந்து நாங்க பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அந்த 9த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்த ஸ்வர்ணா வந்து கையில மைக் வச்சு அந்த ஸ்டேஜில நான் பேசிட்டுருக்கேன். கையில மைக் இருக்குது. நல்லா தெளிவா தான் பேசுறேன். கால் கடகடன்னு நடுங்குச்சு. ஸோ, ஸ்டில் எனக்கு அது அப்படியே ஞாபகம் இருக்கு. பெஞ்ச் எல்லாம் போட்டு அது ஒரு ஸ்கூல் செட்டப் மாரி, அது டீச்சர்ஸ் டேன்றனால டீச்சர்ஸ ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற மாரி ஒரு கான்செப்ட் எடுத்து, அப்படிதான் அது பண்ணோம். ஸோ, அது நான் நான் எழுதினேன். நான் அது பண்ணேன். லைக் எழுதினேன்னா பெருசாலாம் இல்ல. அது ஒரு கதை. அந்த கதைய ஒரு ஸ்கிரிப்ட்டா மாத்தி இப்படிதான், இதுதான்னு சொல்லி அப்போ வந்து ஐ திங்க் சென்னை 28 படம்லாம் வந்திருந்ததுன்னு நெனைக்கிறேன். அப்போ வாழ்க்கைய யோசிங்கடா அதெல்லாம் வரும்ல, அந்த பாட்டு. அத வந்து டீச்சர் சொல்றத கேளுங்கடா அப்படின்ற மாரி அந்த பாட்டெல்லாம் மாத்தி, ஏன்னா நான் நெறைய அப்ப இருந்தே பாட்டெல்லாம் கேட்பேன். படம் நெறைய பார்ப்பேன். ஸோ, அந்த மாதிரிலாம் மாத்தி இப்படி ஒரு சும்மா ஒரு ஃபன்னா ஒரு 10, 15 மினிட்ஸ்க்கு ஒண்ணு பண்ணேன். நான் இப்படி ஒண்ணு பண்ணேன். இது இது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படி நான் சொல்ல வரல. லைக் இப்படி ஒரு பண்ணேன்னே எனக்கு ஞாபகம் இல்ல. நான் என் லைஃப்ல அத நான் மறந்தே போயிட்டேன். அந்த ஸ்வர்ணாவ நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். எங்கேயோ வந்துட்டேன். இப்போ எல்லாரும் பேசுறாங்க, எழுதுறாங்கன்றப்பயும் எனக்கு அது ஞாபகம் வரல. நான் ஜஸ்ட்டு ஓகே. நம்ம இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குன்னோனே, ஓகே லெட்ஸ் சி அப்படின்ற மாரி தான் நான் அதுக்குள்ள ஜாயின் பண்ணவே செஞ்சேன். ஒரு மீட்டிங்னா நான் அந்த வாலண்டியரிங்க்கு மேல முக்காவாசி நாள் இப்போ போறதே கிடையாது. பாப்பா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஃபுல் டைமாலாம் இல்லாம அப்பப்போ போற மாரியான சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன். லக்கிலி நான் அவங்க அந்த மீட்டிங் வைக்கிற அன்னைக்கு போயிட்டேன். போயிட்டு அந்த இடத்துல இருக்கையில கூட எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வரல. அ நான் அகெயின் வீட்டுக்கு வந்து குழந்தையெல்லாம் தூங்க வச்சுட்டு, எல்லாம் முடிஞ்சுச்சு ஓகே அப்படின்னதுக்கப்புறம் நான் உட்காந்து எழுதலாம் அப்படின்றப்போ, அந்த டைம்ல தான் ஓகே நம்ம இப்படி எழுதியிருக்கோம்லன்றதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓ! அது வந்து என்னோட டேலண்ட்டா? இல்ல எனக்கு அது தெரியுமா? எனக்கு எழுத வருமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இப்படி ஒரு பார்ட் எனக்கு இருந்திருக்கு. இப்படி ஒரு பக்கம் எனக்கு இருந்திருக்குன்றதே எனக்கு தெரியல. அது எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் அத மறந்தே போயிட்டேன்ல. அப்படி நான் எழுதியிருக்கேன்றதே எனக்கு ஞாபகமே இல்ல. நான் யார்ட்டயும் இத சொன்னதும் இல்ல. அதுக்கப்புறம் இது மாரி ஒண்ணும் பண்ணதும் இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இந்த கதையோட ரொம்ப ரிலேட் ஆச்சு. திஸ் இஸ் ஹவ் வி லூஸ் அவர் செல்வ்ஸ். நம்ம நம்ம யாரு? நம்ம என்ன? அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு, இந்த மாரி ஒரு இடத்துக்குள்ள வந்துட்டோமோ! அப்படி இது வந்து நாட் டூ பிளேம் எனிஒன். ஓகே இது இது உன்னால தான், என்னால தான், அவங்களால தான். எல்லாம் நம்ம தான். நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டு, நாம யாருன்றத பார்க்க நம்ம மறந்துடுறோம். இது ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும். ஒரு ஆணா இருந்தா ஓகே நம்ம சம்பாதிக்கணும், நம்ம குழந்தைங்க இருக்கு அதுக்கு ஃபீஸ் கட்டணும், இப்படியே போயிடுறாங்கல்ல. அண்ட் பெண்ணா இருந்தா ஓகே நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும், இந்த மாதிரி சமைக்கணும், ஹஸ்பண்ட பார்த்துக்கணும், இந்த மாதிரி நாமள பார்த்துக்கணும், இந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ள போயிடுறோம்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம தொலைச்ச நம்மள தேடுறதுக்கான ஒரு கதையா தான் எனக்கு அது தெரிஞ்சது. அண்ட் ஏன் அது பர்ட்டிகுலர்லி வீட்டின் மூலையில ஒரு சமையலறைன்னா, அது பெண்ண மட்டுமே மையப்படுத்தி எழுதியிருக்காங்கன்றதுக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு பெண்ணா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்கும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வெளி உலகமே இல்லன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை, ஹஸ்பண்ட் இருக்காங்க. இதுதான் உங்க ரொட்டீன். நீங்க வந்து டெய்லி சமைக்கிறீங்க. 3 வேளை சமைப்பீங்க. உங்க கிச்சன பார்த்துக்குவீங்க. உங்க வீட்ட பார்த்துப்பீங்க. உங்க குழந்தைய பார்த்துப்பீங்க. உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க. ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் கட்டி குடுப்பீங்க. ஓகே திஸ் இஸ் யுவர் ரொட்டீன் அப்படின்னு ஒரு டைம்ல வரையில, ஐ டோன்ட் சே லைக் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. யார் வேணாலும் பண்ணிடலாம். அப்படிலாம் இல்ல. இட் பிகேம் அ ரொட்டீன். அது கஷ்டமோ, ஈஸியோ அத நீங்க டெய்லி பண்றப்போ, ஆங்கிலத்தில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மண்டேன் ஒர்க்ஸ். ஐ திங்க் நான் கரெக்ட்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நெனைக்கிறேன். MUNDANE. இந்த மண்டேன் ஒர்க்ஸ், மண்டேன் டாஸ்க்னா என்னன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத, நீங்க மண்டைய யோசிக்கவே தேவையில்லாத, இது நடக்கும் அவ்வளோதான். அந்த பிரஷ் பண்றது மாரி. காலைல எந்திரிச்சா நம்ம பிரஷ் பண்றதுக்கு என்ன யோசிக்கவா செய்றோம்? அது ஒரு ஆரிய வித்தைன்னு கத்துக்கிட்டா இருக்கிறோம். சின்ன வயசுலேருந்து ப்ரஷ் பண்ணிட்டே இருக்கோம். அது ஒரு ரொட்டீன். நம்மளையே அறியாம நம்ம அது பண்றோம் இல்லையா? மசில் மெமரியோட அத பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. அந்த மாரி மூளையே அ யூஸ் பண்ணாத அந்த மாதிரியான ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு பல வருஷம் நீங்க இதையே பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள, இது ஒரு மண்டேன் ஒர்க்கா மாறிடுது. நீங்க சமைக்கிறதும், அந்த 3 வேளை சமைக்கிறதும், கிச்சன கிளீன் பண்றதும், குழந்தைய பார்த்துக்கிறதும், இது ஒரு ரொட்டீன். இது ஒரு சலிச்சு போகக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு அன்இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா மாறிரும். நம்ம இதில இன்ட்ரெஸ்ட்டா நெறைய பண்ண ட்ரை பண்ணுவோம். என்னன்னா, குழந்தைக்கு ஒரு 4 வயசு ஆனோனே அல்லது 5 வயசு ஆனோனே, ஸ்கூலுக்கு போமா, விதவிதமா டிஃபன் பாக்ஸ் கட்டி குடுக்குறது. அதுவும் ஒரு கட்டத்தில நமக்கு பழகி போயிரும். ஸோ,
இந்த மாதிரி ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஒரு மென்னா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வொர்க் போறாங்கன்னா, அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஒரு வெளி உலகம்னு ஒண்ணு இருக்கும். நாட் ஒன்லி வொர்க்குன்ற இடத்துல மட்டும் இல்லாம, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாரி கொஞ்சம் அது ஒரு அதிகப்படுத்தி இருக்கும். ஆனா, ஒரு பொண்ணு ஒரு கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற பொண்ணா இருந்துட்டா, நான் அவங்க கிச்சனுக்குள்ளேயே தான் இருக்கணும். லைக் அவங்க பெண்களுக்கு உலகமே கிடையாது. அப்படி சொல்ல வரல. ஒரு வேளை நம்ம அப்படி நம்மள அந்த மாரி ஒரு இதுக்குள்ள வச்சுட்டோம்னா, இந்த மாரி மண்டைன் ஒர்க்குள்ள மண்டைய மாட்டிட்டோம்னா, நம்ம என்ன செய்வோம்? நமக்கு என்ன சொல்றது? நம்ம யாருன்றத நம்ம யோசிக்கணுன்றது கூட நமக்கு தெரியாம போயிரும். ஓகே இதான் லைஃப் இப்படிதான் அப்படியே போயிட்டே இருப்போம். அப்படின்ற மாரி ஆயிருது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அ இது நமக்கு புரிய வரதே. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இந்த புக்கு படிக்கையில தான் தோணுச்சு. அண்ட் நாட் ஒன்லி திஸ் ஒன். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த புக்ல இன்னொரு கதையில வந்து ஒரு ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. நான் அத உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். மூச்சு முட்டியது. பாதுகாப்பும் ஓர் அடக்குமுறைதான். நீ வீட்டில் இருந்தால் உன்னை நான் காப்பாற்ற முடியும். வெளியே வந்து நான் சுவாசிக்கும் காற்றை நீ உள்ளுக்கு இழுத்த உடனேயே அபாயம் உன்னை சூழ்கிறது. எட்டு திக்கும் வாயை அகலவிருக்கிறது உன்னை விழுங்க. என் கரிசனத்தைப் பார். எவ்வளவு அக்கறை பார் எனக்கு. கடல் வேண்டியிருந்தது அவளுக்கு. அலைகளை வீசி வீசி போட்டு அலையும் உதாசீன கடல். இது வந்து என்னன்னா, ஒரு பொண்ண வந்து நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா உனக்கு சேஃபு. நீ வெளியில வந்துட்ட அப்படின்னா, அ உனக்கு வந்து அபாயம் அப்படி சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த வீடு அந்த மாரி இல்லாம பாருங்களேன். நீ வந்து அந்த இடத்துக்கு போனியா, உனக்கு வந்து அது சேஃப் இல்ல. நைட்ல நீ வெளில போறியா, உனக்கு அது சேஃப் இல்ல. இந்த மாரி ஒரு பையன் கூட நீ வெளில போறியா, அது உனக்கு சேஃப் இல்ல. இப்படிலாம் நீ போயிட்டேன்னா உனக்கு ஏதாவது நடந்துரும். நீ உள்ளேயே இருந்தேன்னா நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன். நீ வெளில போயிட்டேன்னா அது இந்த மாரி தான் ஆகும். அது அப்படிதான் ஆகும். நீ ஏன் போன? அது உன் தப்பு தானே. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கேட்டுருப்போம். நாமளே ஒரு நியூஸ் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம வி ஆல்வேஸ் ஜட்ஜ். நம்ம ரொம்ப அ அது வந்து ஜட்ஜ் பண்றவங்க வந்து ஆண்கள் தான் ஜட்ஜ் பண்றாங்க. அப்படிலாம் நான் சொல்லல. ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும். வி ஈஸிலி ஜட்ஜ் அ கேர்ள். டக்குனு என்னன்னா, "நீ எதுக்கு அந்த நேரத்தில அங்க போன? நீ எதுக்கு அவங்க கூட அங்க போன?" அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, நம்ம அந்த பொண்ண வந்து அ "நீ யாரு?" அப்படின்னு பார்க்குறோம். நம்ம நல்லவ அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டகரிக்குள்ள அவங்க வராங்களா, இல்லையா? நீ வந்து ஒரு நல்ல பொண்ணா இருக்கியா? அப்போ உனக்கு இது நடந்துருச்சுன்னா, "ஐயோ! ஐயோ பாவமே! இந்த பொண்ணுக்கு போய் இது நடந்துருச்சே!" அப்படின்னு நான் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனா, நீ அந்த இடத்துக்கு போன. அது அது மொத தப்பு. ஒரு பையன் கூட போன. அது 2வது தப்பு. நீ லவ் பண்ண. அது 3வது தப்பு. நீ ஒரு தப்பானவன லவ் பண்ண. அது 4வது தப்பு. இந்த மாதிரி நம்ம நம்ம நல்லவன்னு சொல்ற ஒரு கேட்டகரிக்குள்ள அந்த பொண்ணு வரலன்னா, அந்த கரிசனமே நமக்கு 2ஆம் பட்சமா தான் ஆயிருது. நீ ஏன் போனங்கிற கேள்வி தான் முதல்ல வருதே தவிர, இது அவங்களுக்கு நடந்தது தப்பு அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணுறதே இல்ல. சரி நான் அந்த த கேர்ள் ஃப்ரெண்ட்ன்ற ஒரு படம் இருக்குது இல்லையா? அந்த படம் நான் பார்த்தப்போ, பார்த்து முடிச்சுட்டு அந்த டைரக்டரோட இன்டர்வியூஸ் சிலது பார்த்துட்டுருந்தேன். அவர் வந்து 2 கேரக்டர் வச்சிருப்பாரு. ஒண்ணு வந்து ராஷ்மிகா அவங்களோடது பூமாதேவின்ற கேரக்டர். அண்ட் இன்னொன்னு வந்து ஒரு மாடர்னா ஒரு பொண்ணு இருக்கும். எனக்கு அவங்க பேரு அந்த ஆக்ட்ரஸோட பேர் ஞாபகம் இல்ல. பட் அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் போல்டா இருப்பாங்க. என்ன சொல்ல, தானே போய் ஒரு பையனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த பொண்ணுக்கு நடக்காம, அந்த பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல ஒரு தப்பா ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறான்றது நடந்திருக்கு அப்படின்னு நான் காமிச்சேன்னா, மக்களுக்கு அது ரீச்சே ஆயிருக்காதுன்னு அவர் சொன்னாரு. நெறைய பேருக்கு அது ரீச் ஆயிருக்காது. ஏன்னா, வி ஆல்வேஸ் திங்க் லைக் ஒரு பாவப்பட்ட பொண்ணுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துச்சுன்னா, ஐயோ பாவம்! இதே வந்து ஒரு போல்டான அல்லது ஒரு விதிமுறைகளுக்கு உட்படாம கொஞ்சம் அத தாண்டி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அது நடந்துச்சுன்னா, உனக்கு இது தேவதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோட நம்ம இருக்கோம்ல. இந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் நமக்கு எப்பயுமே இருக்குது. ஆ இது வந்து எனக்கு ஆக்சுவலி இதெல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் பயம். ஐயோ! இதெல்லாம் பேசிட்டு, "நீ என்ன அதுவா, இதுவான்னு" என்னைய யாரும் கேட்டுருவாங்களோன்னு எனக்கு பயம். ஸோ நான் வந்து அதுக்கே அம்பைய வந்து கூட துணைக்கு தான் கூப்பிட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது இல்லையா? இதுலயே இன்னொரு கதை இருக்கும். அதில வந்து ஒரு பொண்ணு வந்து பலாத்காரம் பண்ணப்பட்டிருப்பா. அவளுக்கு வந்து நெறைய ஒரு 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 வழக்கு மாரி, அந்த மாரி ஒரு இடத்துல வரையில, "நீ வந்து கத்துறதுக்கு ட்ரை பண்ணியா? இல்ல என் வாய கட்டி போட்டாங்க. நீ முயற்சியாவது பண்ணியா? இல்ல. அப்போ அப்போ நீ அ அப்போ உன்னையெல்லாம் என்ன சொல்ல? அப்போ இது வந்து ஓகே தான்." அப்படின்ற மாதிரியே அந்த கான்வர்சேஷன் போகும். அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நம்ம எப்பயுமே அந்த அந்த நபர் யாரு? அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா?
அதெல்லாம் வந்து எனக்கு இதில உடையிற மாரி இருந்தது. இந்த புக்கு படிக்கையில, ஓகே ஐ டூ ஜட்ஜ் நானும் அப்படி பண்றேன் தானோ! அப்படின்னு ஒரு நிமிஷம் என்னை யோசிக்க வச்சது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட். அது என்னன்னா, அ நான் வந்துட்டு ஐ திங்க் பிஜில ஒர்க் பண்ணிட்டு இருக்கையில ஒரு பிஜில ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்க வந்து ஒரு ஒரு தெரு வழியா நடந்துட்டு வரையில, நான் நடந்து வரையில ஒரு 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 பையன் வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. ஸோ லைக் அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ் என்னதுன்னா, ஸ்லீவ்லெஸ் இல்ல. லைக் அது என்ன சொல்றது? ஒரு டிரான்ஸ்பரண்டான கை வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் போட்டு நான் நடந்து போகையில, கைய பிடிச்சு இழுத்தாங்க. ஸோ, அது நான் வந்து பயந்துட்டேன். நான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் இல்ல. நான் எய்தர் திரும்ப ஹாஸ்டலுக்கே ஓடி போயிட்டேனா, இல்ல ஒரு மெயின் ஏரியாவுக்கு வந்தேனான்னு எனக்கு தெரியல. ஆனா அது வந்து நைட்டெல்லாம் கிடையாது. நல்ல பகல் தான். ஒரு மேபி அரவுண்ட் 2 மணி, 3 மணியா அல்லது 4 மணி அந்த மாரி ஒரு ஈவினிங் கிட்டயான ஒரு டைம் தான். நான் எங்கேயோ பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போயிட்டுருந்தேன். அப்ப எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் வந்து ஹாஸ்டல்ல என் கூட இருந்தவங்ககிட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, "நீ இந்த ஒரு ஒரு மெயின் ரோட்லேருந்து இன்னொரு மெயின் ரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குறுகலான ஒரு பாதை இருக்கும்ல, ஒரு சந்து மாரி இருக்கும்ல, அத வந்து யூஸ் பண்ணாத. சுத்தி போனாலும் பரவாயில்ல, நேராவே நடந்து போ. அந்த மாரி குட்டி சந்து வழிய குட்டி சந்தெல்லாம் இல்ல அது. நல்லா பெருசா தான் இருக்கும். பட் அங்க பெருசா ஆள் வரமாட்றாங்கல்ல. ஸோ நீ அது வழியா போகாத." அப்படின்ற மாரி எனக்கு சொன்னாங்க. அண்ட் நோ ஒன் சேஸ் நீ இந்த ட்ரெஸ் போட்டனால தான்னு எனக்கு யாருமே அன்னைக்கு சொல்லல. ஆனா யாருமே என்கிட்ட சொல்லல. "நீ ஏன் டிரான்ஸ்பரண்டான கை இருக்கிற ட்ரெஸ் போட்டு போன? அதனால தானே எனக்கு சொல்லல." ஆனா நான் அத நம்புனேன். எனக்கு வந்து இன்னைக்கு வரையுமே கான்ஷியஸா பண்றேனா, இல்ல ஒரு சப்கான்ஷியஸா பண்றேனான்னு எனக்கு தெரியல. நான் டிரான்ஸ்பரண்டா ஸ்லீவ் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸ கூட நான் அதுக்கப்புறம் வாங்குனதே கிடையாது. சூஸ் பண்ணதே கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் அது அன்னைக்கு அந்த ட்ரெஸ் போட்டு போனனால தான் அந்த மாரி நடந்துருச்சுன்னு நான் நம்பிட்டேன். நான் நம்பிட்டேன். ஸோ அது என் மைண்ட்ல இன்னைக்கும் அது இருக்கு. நான் ஆனா இது இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், ஓகே இது இருக்குன்னே எனக்கு தெரில. நான் இப்படி தான் ஒரு இன்சிடென்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்னு வச்சுக்கோங்களேன் இத. அதோடயே நான் இன்னும் அது எனக்கு நடந்திருக்கு. அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அது தெரியாமலேயே நான் கடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. இன்னைக்கே எனக்கு இருக்கு. ஒரு குழந்தை இருக்கா. அவ வளர்றா. அவ ஒரு ஏஜ்க்கு வரையில நான் என்ன சொல்லுவேன், "வேணாம் பாப்பா நீ இது போடாதன்னு" நான் சொல்லுவேன். இது ஏன் போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படி நம்பிட்டேன். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் இல்லையா? ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, என்ன என் என் மேல அப்ப என்ன தப்பு? அந்த வந்து கைய பிடிச்சு இழுத்தவன் எனக்கு நான் இப்ப அவன்னே நான் இப்ப தான் சொல்றேன். என்ட்ட ஒருத்தவங்க மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படி. நான் ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கு தெரியல. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. ஸோ சம்வேர் அது ஏன் தப்போ? அப்படின்ற மாதிரியே நம்ம வளர்றோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரியான புக்ஸ்லாம் படிக்கையில, அந்த இன்சிடென்ட்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. டக்குனு அது ஒரு இடத்துல உடையுது. ஓகே. அது அது ஏன் தப்பு இல்லையே! நான் ஏன் இன்னமும் இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஸ்லீவ் நான் ஏன் போடக்கூடாது? நான் ஏன் போடக்கூடாது? எனக்கு தெர்ல. அந்த அந்த துணிவா ஏன் என்னால அந்த முடிவு எடுக்க முடியாது? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு புக் படிக்கையில எனக்கு இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஆம், நம்ம இப்போ சொல்றோம் இல்லையா? "நீ ஏன் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துக்கு நீ போகணும்? போனேன்னா உனக்கு அது அங்க தப்பு நடக்கும் தானே! அதனால தானே நான் உன்ன சொல்றேன். உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். ஓகே. ஐ அக்செப்ட் எவ்ரிதிங்." நம்ம பெண்களுக்கு அப்படிதான் சொல்லி வளர்த்துட்டே வரோம். அண்ட் பெண்களே பெண்களுக்கு இது சொல்றாங்க. நானும் என் குழந்தைக்கு அதான் சொல்லுவேன். இப்படி தான் நம்ம சொல்றோம். ஸோ இதில எந்தவித தப்பும் நான் பார்க்கல. இட் இஸ் ஃபேக்ட். நீ ஏன் ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போணும்? எல்லாமே ஓகே. பட் எனக்கு இத தாண்டி ஒரு கொஸ்டின் எப்பயுமே இருந்தது. இரவுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது ஏன் ஒரு பெண்ணுக்கும் சொந்தமானதா இருக்கக்கூடாது? அது வந்து எனக்கு தெர்ல. இப்போ வந்து ஓகே நைட் நைட் ஷிஃப்ட்லாம் போறாங்க. பெண்களும் வெளிய போறாங்க. ஒரு சிட்டிக்குள்ள அது எல்லாமே பாசிபிள். நம்ம நெறைய மாறிருச்சு. எல்லாமே நம்ம சொல்றோம். ஐ அக்செப்ட் நெறைய மாறியிருக்கு தான். நெறைய மாறியிருக்கு, எவ்வளவோ இருக்கு. ஆனாலும் அ எல்லா இடத்துலயுமே, எல்லா தரப்பினருக்குமே அது மாறிருச்சா? அப்படின்றது ஒரு ஸ்டில் ஒரு கேள்வி தானே. அண்ட் அந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள அந்த மாரி நைட் ஷிஃப்ட் போறவங்கலாம் உண்மையிலேயே ஒரு ஒரு ஒண்ணுமே நடக்காது தனக்குன்ற தைரியத்தோட தான் போறாங்களா? அதுவும் ஒரு இது இருக்கு இல்லையா? நான் நான் வந்து வொர்க் பண்ணக்குள்ள நைட் ஷிஃப்ட் போற
அவங்களும் வந்து எங்கள் ஹாஸ்டலில் அல்லது என் கூட இருக்க ஃப்ரெண்டு அவங்க ஹாஸ்டலில் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. மார்னிங் ஷிஃப்ட்லாம் இருக்கும், 4 மணி ஷிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த அந்த இடத்துல வந்து கேபுக்கு வெயிட் பண்ணுறது சேஃப் இல்லை. ஸோ அந்த கேப் அண்ணா வந்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன் தான். லைக் ஏன்னா அதுக்கு முன்னாடி அங்கே தப்பாக நடந்திருக்கு. அப்போ நீ அங்கே வந்து நின்னேன்னா 4 மணிக்கு அங்கே வந்து நின்னேன்னா உனக்கு தப்பு நடந்துரும் அப்படின்னு. ஸோ இது என்ன என்ன எனக்கு தோணும்னா, ஒரு இரவு ஏன் பொண்ணுக்கும் சொந்தமானதாக இருக்கக்கூடாது? எல்லாருக்கும் உரிமையான ஒன்று தானே. அது ஏன் ஒரு பெண்ணுக்கு அது பயத்தோடையே பார்க்கணும்? நான் அந்த இரவில் வெளியே போகணும், எதையோ ஒரு விஷயத்த பார்க்கணும், என்னமோ ஒரு நம்ம வந்து என்னென்னா, ஒரு பொண்ணு நைட்டில் வெளில போய் அவளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, "நீ ஏன் அந்த நேரத்துக்கு வந்த?" "இல்லைங்க, எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்ல. நான் வந்து ஒரு மெடிசன் வாங்க வந்தேன்னா, வி ஃபர்கிவ் ஹர். ஓகே, ஒரு ரீசன் அக்செப்டபிள். ஆனால் நீ வந்து நான் சும்மா வந்தேங்க. ஒரு நைட் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக நான் வெளியில் வந்தேன். ஒரு நியூ இயர் நைட் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக நான் வெளியில் வந்தேன்னு நம்ம சொல்லி, அப்படி வந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா, டு வி அக்செப்ட் இட்? நம்ம வந்து நீ ஏன் வந்திருக்க கூடாதுல்ல, வராமல் இருந்திருந்தேன்னா இதை தவிர்த்திருக்கலாம்ல, அப்படி சொல்கிறோம்ல. இது என்னன்னா, இது தலைமுறையாக ஆண்களையே விட்டுருங்க. நான் வந்து ஆண்களால் தான் இது நடந்துச்சு அப்படிலாம் நான் சொல்ல வரல. அவங்களையே தூக்கி இங்கே தனியாக வச்சிடலாம். நம்ம வந்து நமக்கு நடந்த இப்போ என் அம்மா அவங்களுக்கு நடந்தது, அவங்க அம்மா அவங்களுக்கு நடந்தது, அந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நமக்கு நடந்த ஒரு விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை நம்ம தலைமுறையாக கடத்திக்கிட்டே இருக்கோம். எப்படி ஒரு கில்ட்டை பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போமோ, அதே மாதிரி இந்த விஷயங்களையும் அப்படியே கடத்திக்கிட்டே இருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகுது, நீ ஒரு பொண்ணுக்கு இதையே சொல்லி வளர்க்கையில, இதுவே இப்படியே ஒரு பொண்ணு வளரையில, ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு பையனுக்கு என்னென்னா, ஒரு ஒரு ஏஜ் வரும்ல, ஓகே, ஒரு 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 விடலை பருவம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஏஜ் வரையில், ஓகே, அப்போது இந்த ஒரு பொண்ணு இந்த டைமில் வெளில வரக்கூடாது. வெளில வந்தான்னா நான் அவளை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கான ரைட்ஸ் இருக்குன்றது ஒரு இன்டைரக்டாக அந்த மீனிங் இம்ப்ளை ஆகாதா? அது ஆகும் தானே. ஓகே, நீ ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அப்போது ஒரு பையன் பார்க்குறான், எல்லாருமே அந்த பொண்ணை தான், ஒரு மெஜாரிட்டியான மக்கள் வந்து அந்த பெண்ணை குறை சொல்கிறாங்க, அல்லது அந்த பெண்ணை தான் முதல்ல கேள்வி கேட்குறாங்க. மெஜாரிட்டின்னு கூட இல்லை, ஒரு 50% மக்கள் வந்து அந்த பெண்ணை முதல்ல கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பையன் அதை பார்த்து வளர்கிற ஒரு பையனுக்கு என்ன தோணும், சரி அப்போ அந்த பொண்ணு தான் தப்பு, அவள் வந்தால் அவளை தான் கேள்வி கேட்பாங்கன்றப்போ நான் அவளை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்டாக அது இம்ப்ளை ஆகாதா? ஸோ அதையும் நம்ம தவிர்க்கணும்னா இந்த மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸை நம்ம மாற்றணும் தானே. அது எனக்கு தோணுச்சு. அண்டு நம்ம ஒரு ஆணை எப்படி வளர்க்குறோம், ஒரு பெண்ணை எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறதுக்கும் இதில் எழுதியிருப்பாங்க. உணர்ச்சிகள், உணர்வுகள் எல்லாமே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது. இது பெண்ணுக்கு மட்டுமே ஆன உணர்வு, இது ஆணுக்கு மட்டுமே ஆன உணர்வுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. அதை நீங்கள் பிரித்து உனக்கு வேறு எனக்கு வேறேன்னு சொல்கிறப்ப தான் அங்கே பிரச்சனையே வருதுன்றது எழுதியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு கதையில் ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க, நான் அதை ரீட் பண்ணுறேன். நீ சம்பாதிப்பவன், நீ வேலைக்கு செல்பவன், நீ உரிமைகளை உடையவன், நீ ஓட்டு போடுபவன், நீ அழக்கூடாதவன், நீ உறுதியானவன், நீ தீர்மானங்கள் செய்பவன், நீ உலகை மாற்றுபவன், நீ திண்மையானவன், நீ பெண்களை சுகிப்பவன், நீ படுக்கையின் ஆக்கிரமிப்பாளன், நீ மேலதிகாரிகளை கவருபவன், நீ ஆண். இது ஆணுக்கு எழுதியிருப்பாங்க. இது ஒரு பெண்ணுக்கு எழுதியிருப்பாங்க. அவள் ஒரு ரிசப்ஷனிஸ்ட், அவள் அழகாக இருக்க வேண்டும், அவள் எங்கள் புடவைகளை உடுத்துகிறாள். பெண் கிளார்க் இருக்கட்டும், நல்லா வேலை செய்வாங்களோ இல்லையோ, ஆஃபீஸ் அழகாக இருக்கும். டீச்சர் வேலை தான் நல்லது, பெண்களுக்கு கௌரவமான வேலை. நீ வீட்டை பேணுபவள், நீ அழகு சாதனங்களுக்கானவள், நீ அடக்கமானவள், நீ தீர்மானங்களை கேட்டுக்கொள்பவள், நீ தேவியானவள், நீ உபயோகமானவள், நீ சுகத்தை தருபவள், நீ தேவைக்காக மட்டுமே வேலைக்கு செல்பவள், நீ பாதுகாக்கப்பட வேண்டியவள், நீ பெண். இது வந்து இவங்க எழுதியிருந்தது இந்த புக்கில். ஸோ ஸ்டில் நம்ம இது எல்லாத்தையுமே இல்லைனாலுமே ஸ்டில் இது மாதிரி தான் ஒரு ஆணையும் பெண்ணையும், ஒரு பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டியே நம்ம வளர்க்குறோமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரியான புக் படிக்கல, இதுதான் ஒரு ஐ ஓப்பனராக நல்லா இருக்கிற விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் மாதுருபாகன்னு ஒரு புக்கு நான் படிச்சிருந்தேன், பெருமாள் முருகனோட இது. அது வந்து ஒரு எத்தனை வருஷம் இருக்கும், மேபி நான் 2019 அந்த மாதிரி டைமில் நான் படித்த புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நாம் வந்து அந்த புக்கு எதை பற்றினதுன்னா, அது வந்து ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதியை பற்றினதாக இருக்கும். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அவ்வளோ அந்யோன்யம், அவ்வளோ லவ் எல்லாமே இருக்கும், அவ்வளோ அன்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அவங்களுக்கு குழந்தை இருக்காது.
அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கோ இல்லையோ, சொசைட்டிக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ அத ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு ஒரு முடிவு எடுப்பா. அந்த பொண்ணும் அந்த பொண்ணு பொண்ணு மட்டும் இல்ல. அவள சுத்தி இருக்கிறவங்க, அந்த பொண்ணோட வீட்ல இருக்கவங்க, அந்த பையனோட வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவுக்கு அந்த பையன் வந்து எதிரா இருப்பான். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். இந்த புக் நான் ஏன் படிச்சேன்னா, அந்த புக் எழுதுனனால அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துருச்சுன்னு நான் எதுலயோ படிச்சேன். அப்படி என்ன புக் எழுதினாரு அவரு? ஏன் அதனால பிரச்சனை வரணும்? அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் போயி அந்த மாதரூபாகனை படிச்சேன். ஆ, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிக்கல. நம்ம ஒரு ப்ராட் மைண்டடா நம்ம ஒரு ஒரு இடத்துக்குள்ள அடைஞ்சு இருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரோமோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு குடுத்தது. இந்த புக்கும் எனக்கு அந்த ஒரு ஃபீல் குடுத்தது. திஸ் இஸ் லைக் இது வந்து ஒரு சொசைட்டல் ப்ரெஷர்ல இருந்தோ, அல்லது ஒரு இப்படிதான் வாழணும்னு ஒரு ஒரு கட்டுமானம் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம வெளில வர்றது, அல்லது இப்படிதான் வாழணும்னு நான் நெனச்சிட்டு இருப்பேன்ல, அதுலேருந்து வெளில வர்றது, அதுக்காக இந்த புக்ஸ் இருக்கு. இதே மாதிரி ஒரு மைண்ட் வைஸ் நம்ம எப்படி முடங்கி போயிருக்கோம். அதுக்கெல்லாமும் செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்கையில எனக்கு இருந்தெல்லாமும் அதில இருந்துமோ வெளியில வர்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் இது மாதிரியான புக்ஸ் நெறைய படிக்கணும்னு எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த டாபிக் எனக்கு பேசுறதுக்கு நிஜமாவே நான் நெறைய நேரங்கள்ல நெனச்சிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசலாம். ஏன் நம்ம எப்பயுமே விக்டிம் பிளேமிங் பண்றோம் அப்படி சொல்லி. எனக்கு வந்து பயங்கரமா பதறும். நீங்க வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இதே எங்கேன்னு சொல்லுது பாட்காஸ்ட்ல விக்டிம் பிளேமிங்க்கு ஒரு எபிசோட் போட்டிருப்பேன். அதில வந்து நான் அப்படி உளறி வச்சிருப்பேன். ஏன்னா நான் சொல்றது ஏதாவது தப்பாயிருமோ? என்னுடைய கருத்துக்கள் தப்பாயிருமோ? நான் தப்பா எதுவும் சொல்லிட்டேன்னா, அதனால ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா, கேட்கறது 10 பேரு. அதுக்கே அவ்வளோ யோசனை எனக்கு. அது தப்பாயிருமோ? இது தப்பாயிருமோ? என்னைய தப்பா நெனச்சுருவாங்களோ? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பொதுப்படையா பேசுறதுக்கே எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. என்னன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அல்லது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்குள்ள அல்லது என் ஹஸ்பண்ட் கூடலாம் அடிச்சு பேசுவேன். அது எப்படி? அதெல்லாம் முடியாது. அப்படிலாம் தான் பேசுவேன். எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற இடத்துக்குள்ள மட்டும். அத தாண்டி என்னைய யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க அத கேட்க போறாங்கன்னா, நான் அத 100 தடவ யோசிப்பேன். ஈவன் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்ட நான் சொல்றதுக்கே நான் யோசிப்பேன். அது அது எனக்கு உண்மையாவே பயமா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த புக் வந்து என்னைய அதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் வெளிய வர வச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த எபிசோட் அந்த அளவுக்கு ஒளரலன்னு தான் நெனைக்கிறேன். ஸ்டில் நான் ஒளறியிருக்கலாம். பட் ஸ்டில் அந்த அளவுக்கு இல்லன்னு தான் நெனைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் அம்பை அப்படிதான் நான் நெனைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 1988ல எழுதின புக்கு வந்து இப்போ இந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, அதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயம். ஸோ இந்த புக்கில் நான் இன்னும் சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருந்தேன். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அந்த புக்கில் வந்து ஆச்சு லைக் அந்த கதையில வந்து ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தேன். மீனாட்சின்னு சொல்லிட்டு. கிஷன் அவங்களுடைய ஒய்ஃபு அப்படி சொல்லி. நான் வந்து சொல்லையில மீனாட்சின்னு தான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனா புக்ல நெறைய இடத்துல கிஷனோட ஒய்ஃப்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த வீட்ல உள்ள மத்தவங்கலாம் அவங்கள கிஷன் ஒய்ஃப்ன்னு தான் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரியே இதில ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து கையில சின்ன சின்னதா கொப்பளம் வந்திருக்கும். அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருப்பாரு. அவர் ஒரு இந்த மாரி சரும நோய் டாக்டரா இருப்பாரு. அவர்கிட்ட அந்த வீட்டோட மாமனார் வந்து எப்படி சொல்லுவாருன்னா, இவள் கிஷனின் மனைவி ஓயாமல் ஊர் சுற்றுகிறாள். சதா கையில் புத்தகம். வாயாடி. இவள் கையை பாருங்கள். நிபுணரின் உபதேசம். நீ வீட்டில் இரு. மற்ற பெண்கள் மாதிரி எல்லாம் சரியாகிவிடும். அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட மாதிரி இருந்துவிட்டால் ஏது நோய்? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். உணர்ச்சிகளில் ஆண் பெண் இல்லை. இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு என்று பிரித்ததால் தான் பிரச்சனையே. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அம்பை எழுதுனது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு ரீட் திஸ் புக். இதை நீங்கள் கேட்குறீங்க, இந்த புக் உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாசிக்கலாம். அண்ட் இது நான் போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு புக்கு இல்லை தான். பட் ஸ்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வாசித்து போக போக ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இதில் நிறைய விஷயங்கள் புரியல, அதுவும் இருக்குது தான். ஒரு கதை என்ன இருக்கும்னா, வாமனன்னு ஒன்று ஒரு 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 மெஷினுக்கு, அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு பொண்ணு வந்து வனஜான்னு ஒரு பொண்ணு வந்து அதை ஃபீட் பண்ணுவாள். அவளுடைய கருத்துக்கள்லாம் அவள் சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதில் எல்லாருமே ஆண்களாக இருப்பாங்க. அந்த இடத்துல அவள் மட்டும் பொண்ணாக இருப்பாள். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். அந்த கதையெல்லாம் எனக்கு அவ்வளோவா புரியல. ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சதே தவிர என்னால் முழுசாலாம் புரிஞ்சிக்க முடியல. ஸோ அந்த மாதிரியான கதைகளும் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வருது இது படிக்கல. சுதாமூர்த்தி ஒரு புக்கில் எழுதியிருப்பாங்க.
அவங்க வந்து அவங்க சின்ன வயசா இருக்கக்குள்ள ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு விளம்பரம் வந்திருக்கும். அவங்க ஐ திங்க் காலேஜோ அந்த மாரி படிக்கையில, ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணலான்னு சொல்லி அது இருக்கும். இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துரும். இவங்க அப்ளை பண்ணி போய் அங்க இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி நேரா போய் அது எப்படி நீ போடலான்றத கேட்கறதுக்காகவே அவங்க அங்க போவாங்க. ஸோ அங்க வந்து அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. "ஓ இல்ல, அது வந்து நீ பெண்ணெல்லாம் வரக்கூடாது, ஆணெல்லாம் வரணும். அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு அ எங் லைக் ரெஸ்ட் ரூம்ஸ் கூட இருக்காது. அந்த பெண்களுக்கான தனி ரெஸ்ட் ரூம்ஸ் கூட அந்த கம்பெனில இருக்காது. அண்ட் அங்க இருக்கிற ஜாபோட நேச்சரும் அந்த மாதிரியானதா இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கு. அதனால தான் நாங்க அப்படி சொல்லியிருந்தோம். பட் யுவர் கொஸ்டின் இஸ் வேலிட்ன்ற மாரி அவங்கள அங்க வேலைக்கும் எடுத்திருப்பாங்க. அவங்க அவங்க அங்க போவாங்க. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தில பெண்களும் நெறைய வருவாங்க. இந்த மாரி இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "எனக்கு அந்த ஏஜ்ல வந்து அது எப்படி நீ பண்ணலாம்?" அப்படி சொல்லிட்டு அது எப்படி நான் வந்து சரிசமமானவள். நீ எப்படி என்னைய அப்படி சொல்லலாம்? அப்படிதான் எனக்கு மைண்ட் யோசிச்சது. பட் இப்போ வரையில ஓகே. நான் வந்து அப்படியே நான் சரிசமம்னு உன் கூட போட்டிக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். நான் என் வாழ்க்கைய வாழ்றேனே! அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன்னு ஒரு புக்ல எழுதியிருப்பாங்க. எனக்கு சரியா புக்கோட நேம் ஞாபகம் இல்ல. பட் அதில எழுதியிருப்பாங்க. அந்த மாரி தான் லைக் நான் வந்து இதில ஆண்களையே அந்த உலகத்தையே தள்ளி வச்சுட்டு, ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்குமானது அல்லது ஒரு பொண்ணு அவங்க குழந்தைக்கு எப்படி சொல்லிக் குடுக்குறாங்க. இந்த மாதிரி இத பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அல்லது ஒரு பெண்ணுக்கே என்ன சொல்லிக்கிறா? நான் எனக்கே நான் என்ன சொல்லிக்கிறேன்? என்னைய வந்து இப்போ நெறைய மாறிருச்சு தானே! நெறைய விஷயங்கள் மாறிடுச்சு. அட்லீஸ்ட் நான் என்னோட ஃபேமிலிக்குள்ள பார்க்கையில, நான் என்னுடைய ஹஸ்பண்ட், நானு, என் குழந்தைங்க அப்படி பார்க்குறது அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ பார்க்கையில எவ்வளவோ மாறி இருக்கு தானே! பட் ஸ்டில் நான் மட்டும் இல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்குறேன். நெறைய கில்ட்டுக்கு நம்மள நாமளே ஆளாக்கிட்டே இருக்கிறோம். என்னைய யாருமே கேட்க மாட்டாங்க. "நீ வந்து இந்த இந்த விசேஷ நாள்ல வந்து நீ ஏன் வடை போடல? நீ ஏன் அது பண்ணல, இது பண்ணல?" இதெல்லாம் என்னைய யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா நான் எல்லாமே பண்ணுவேன். பண்ணலைன்னா நானே உட்காந்து கில்ட்டியா வேற ஆயிருவேன். அப்போ நான் நெனப்பேன், நம்மள யாரும் கேட்க கூட இல்லையே! நீ பண்ணா தான் நல்ல பெண், நீ பண்ணா தான் நல்ல மனைவி, அப்படிலாம் என்னைய யாரும் சொல்லவே இல்ல. பட் இந்த கில்ட்டெல்லாம் நான் எனக்கு நானே உருவாக்கிட்டே இருக்கிறது. ஸோ நீங்க ஆணுக்கு சரிநிகரா போணும், எல்லாமே பண்ணணும். அதெல்லாம் அப்புறம். அதெல்லாம் செகண்டரி. நான் என்னோட நான் சண்டை போட்டுக்கிறாம, என்ன நானே ஒரு கில்ட்டுக்குள்ள உ உ இது பண்ணிக்காம, அண்ட் என்ன நானே ஒரு கட்டத்துக்குள்ள அடைச்சுக்கிறாம, அட்லீஸ்ட் செயல்கள்லாம் 2வது. சிந்தனையிலயாவது ஒரு சுதந்திரத்தோட, ஒரு டிபெண்டன்சி இல்லாம வரணுங்கிறதுக்கு இந்த புக் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ இது ஒரு ஒண்டர்ஃபுல் ரீட். நான் இப்படி சொல்ல திரும்ப ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வந்துடுது. அதிலேருந்து மறுபடியும் வளர்த்துட்டே போறேன். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்ச ஒரு விஷயம். நான் 2026ல ரீட் பண்ண ஒரு மிக நல்ல புத்தகமா நான் இத நெனைக்கிறேன். 2025 நான் விலங்கு பண்ணை அந்த புக்கோட முடிச்சிருந்தேன். அதோடைய பாட்காஸ்ட்டும் இருக்கு இங்கன்னு சொல்லுது பாட்காஸ்ட்ல. அண்ட் 2026 இந்த புக்கில தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த புக்கும் எங்கே எனக்கு கிடைச்சதுன்னா, நான் எங்கள் அக்காவுக்கு சொன்னேன். இந்த மாதிரி இந்த புக்கை அனுப்பி இதை படி நல்லா இருக்குன்னு சொல்லி, அவ நான் லைப்ரரி போய் பார்த்து கிடச்சா நான் எடுத்து படிக்கிறேன்னு சொல்லியிருந்தா. அண்ட் பாட்காஸ்ட்டையும் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கும் நீ சொன்னதெல்லாம் தான் தோணுச்சு. இதானே நடக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தா. அது பேசிட்டு, "உனக்கு இந்த புக்கெல்லாம் எங்கே கிடைச்சது?" அப்படி சொல்லி அங்க இருக்கிற தமிழ் புக்கு, அதுவும் இந்த புக்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல. "இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு?" என்ட்ட கேட்டா. அது எனக்கு கிடைச்சதும் நான் அந்த வாலண்டியரிங் போனேன்னு சொன்னேன்ல, இந்த தமிழ் பள்ளிக்கு. அங்க வந்து மந்த்லி ஒரு புக்க சூஸ் பண்ணி, அவங்க வந்து எல்லாருக்கும் குடுத்து, லைக் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த புக்க குடுத்து, அத ரீட் பண்ணிட்டு அவங்க அத பேசுவாங்க. இது வந்து டிசம்பர்ல குடுத்த புக்கு. நான் இப்ப தான் படிச்சிருக்கிறேன். அவங்க வந்து டிசம்பர் வந்து லீவ் விட்டுட்டாங்க. அந்த மீட்டிங் கிடையாதுன்னு சொல்லி. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை கம்மிங் ஃப்ரைடே தான் அதோட மீட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு வெள்ளிக்கு போனனால தான் எனக்கு இப்படி இப்படி ஒரு புக்கு இருக்குன்னே எனக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த எபிசோட இவ்வளோ தூரம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய விமர்சனங்களை எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது இங்கே பாட்காஸ்ட்லேயோ கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.